ரமணால வந்து எந்த டைலாக்குமே நான் 2 டேக் மேலே போனதே கிடையாது. எந்த டைலாக்குமே 2 டேக் மேலே நான் போனதே கிடையாது. கேப்டன் மேடல் அப்படி பேசுவார் இப்படி பேசுவார் என்ன ஏதுன்னா அன்னைக்கு நான் பார்த்தப்ப நீங்கள் வந்து அந்த சீஃப் மினிஸ்டர் அந்த ஒரு லிஸ்ட்டு சொல்லுவார், தமிழ்நாட்டோட லிஸ்ட் அந்த புள்ளி விவரம்லாம் சொல்லுவார். 2 டேக் போச்சு, ஒரு கேமரா வந்து கரெக்டாக செட்டில் ஆகலை, அதனால 2வது டேக் போச்சு. ஆனால் அந்த ஃபுல் நம்பர் டயலாக் கூட நம்ம சொல்லலாம். நம்பர்ஸ் ரொம்ப சொல்கிறது ரொம்ப கஷ்டம். தமிழ்நாட்டில் இத்தனை ஹாஸ்பிட்டல், இத்தனை போலீஸு, இத்தனை பெட்டு, இத்தனை பேஷண்ட்டு, ஓட்டுரிமை இருக்கிறவங்க, ஆம்பளை பொம்பளைன்னு சொல்ல அந்த நம்பர் சொல்ல நம்ம வந்து ஒவ்வொரு தடையும் போய் 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 செக் பண்ணி எழுதிடலாம். நம்பர் எழுதுறது ஈஸி, என்னாலே சொல்ல முடியாது. ஒரு அப்படியே ஃபுல்லாக பண்ணிவிட்டு டைலாக் எடுத்தார். இதை மட்டும் எனக்கு 2 நாள் முன்னாடி டைலாக் கொடுத்துருன்னு சொன்னார். 2 நாள் முன்னாடி டைலாக் சொன்னோம், ஃபுல்லாக பண்ணார். 2 டேக்கில் சிங்கிள் ஷாட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே ட்ராலி ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும். சிங்கிள் ஷாட்டில் முடித்தார். டைலாக் ஆகட்டும், நடிப்பாகட்டும், ஃபைட் ஆகட்டும், அவருக்கு ஈடு இணை யாருமே கிடையாது. கதர் சட்டையாலும் காக்கி சட்டையிலும் அப்படி ஒரு அழகனை இந்த தமிழ்நாடு இதுக்கு முன்னாடி பார்த்துருக்காரு. நல்லா யோசிச்சு பாருங்க. நீ கதர் சட்டையில் போட்டு வந்த அந்த அழகு அப்படி பார்க்கறதுக்கு கண்ணு பத்தாது. காக்கி ட்ரெஸ் அந்த போலீஸ் யூனிஃபார்ம் பார்த்தா அந்த கம்பீரத்தை பார்க்கறதுக்கு கண்ணுக்கு பத்தாது. அப்படி ஒரு ஒன்று இருக்கும். ஒரு ரியல் போலீஸு கூட நம்ம இந்த மாதிரி வரணும்டா அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற உருவம் தான் கேப்டன்.